இப்போது வீட்டுக்கு வீடு எல்லோரும் கஞ்சா அடிக்கிறாங்க, சிகரெட்டு பிடிக்கிறாங்க, அப்புறம் வந்து மது அருந்துறாங்க கும்பலாக குடும்பமாக உட்காந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும் இந்த உலகம்? இந்த உலகமே கும்பலாக வீடு வீடு ஒவ்வொரு குடும்பமாக உட்காந்து மது அருந்துறாங்க. அப்புறம் வந்து குவார்ட்டர், பிராந்தி, விஸ்கின்னு சாப்பிட்றாங்க. அப்புறம் வந்து நல்லா சிகரெட் பிடிக்கிறாங்க, நல்ல நிக்கோட்டின் அதிகமாக உள்ள சிகரெட்டை பிடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கஞ்சா போய்க்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இருக்கும் இந்த உலகம்? மனித வாழ்க்கை எப்படி இருக்கும்? மனித வாழ்க்கை வந்து நம்ம எப்படி பார்ப்போம்? அதே மாதிரி தான் இப்போ வந்து அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, தோசை, அப்புறம் வந்து பஜ்ஜி, சமோசா, பேக்கரி உணவு, கேக்கு, இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம்ல, பழைய சாதம், இதெல்லாம் இது ரெண்டுமே ஒன்று தான். நம்ம எப்படி வந்து வீட்டு குடும்பமாக உட்காந்து தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு புகைக்கிறது, இது எல்லாம் எப்படி எப்படி பார்க்கப்படுமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னாக்கா, உணவுகளில் வந்து உணவுகளை போதையாக மாற்றி போதை உணவுகள் நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகளை வந்து நாம் வந்து உணவுன்னு நம்பி சாப்பிட்டுட்ருக்கோம். உணவுனாலே இப்படி தான் இருக்கும்னு நினச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். போதை உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம். எப்படி வீட்டுக்கு வீடு தண்ணி, சிகரெட்டு அடித்தா எப்படி இருக்கும், கஞ்சா அடித்தா எப்படி இருக்கும், குடும்பமாக எல்லாருமே அடித்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, பரோட்டா, சிப்ஸு அல்லது அல்வா, பூந்தி, காரா பூந்தி, அது இதுன்னு நம்ம சாப்பிட்ற எல்லாமே வந்து போதை உணவுகள். அதனால தான் வீட்டுக்கு வீடு நோய். இந்த உணவுகள் நல்ல உணவுகளாக இருந்தால் ஏன் நோய் வரப்போகுது? நம்ம வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி போதை உணவுகளை சாப்பிட்றதுனால தான் வீட்டுக்கு வீடு நோய் இல்லாதவங்களே நம்ம விரல் வெட்டி எண்ணிடலாம். அந்த அளவுக்கு நோய் இல்லாதவங்க அரிதாக இருக்கிறார்கள். அது காரணம் நோய் உள்ளவர்கள் பெருகி போயிட்டாங்க. வீட்டுக்கு வீடு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒன்று குண்டாக இருக்காங்க, அல்லது சுகராக இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ஆஸ்மா, வீசிங், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நோய்கள். இதுக்கு எல்லாமே இந்த உணவுகள் தான் காரணம். இந்த நம்ம இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிட்றோம்ல, மாமிச உணவு, முக்கியமாக மாமிச உணவு, அது அப்படியே வந்து மூட நம்பிக்கை உணவு. இது எல்லாமே வந்து போதை உணவுகள். குடும்பமாக நம்ம போதையை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம அறியாமையில் இருக்கோம். அதனால் இதுதான் நோய்களுக்கு காரணம். இதுதான் மூட நம்பிக்கைகள் உருவானதுக்கு இதுதான் காரணம். எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. புத்தகம் படிக்கிறோம், அதை படிக்கிறோம், கண்ணால் பார்க்குறோம், எல்லாத்தையும் அறிவியல் உண்மைகள் எல்லாத்தையும் நம்ம கண்ணால் பார்க்குறோம், பிரபஞ்சம் எல்லாமே நமக்கு தெரியுது. அப்படி இருந்தும் இந்த கல்லுகளை போய் ஏன் கும்பிட்டுட்ருக்குறோம்? கல்லுகளை போய் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி மனித இனம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறி இருக்குது தானே. ஆக இது எல்லாமே எப்படின்னா ஒரு போதை உணவுகளால் வந்தது. அந்த மூட நம்பிக்கைகள்லாம் வந்து போதை உணவுகளால் ஏற்பட்டது. அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க உணவு முறையெல்லாம் போதை உணவுகள். அதனால் நம்முடைய உணவு முறையை வந்து நம்ம மாற்றணும். கஷ்டமாக நம்ம அடிமைப்படுத்தாத உணவுகளை தேடி தேடி சாப்பிடணும். அது மாதிரி பிறரையும் அடிமைப்படுத்துறது. உனக்கு தேவையான சாப்பாடை நீ தயாரி. எதுக்கு வீட்டில் உள்ள பெண்களை போய் அடிமைப்படுத்திகிட்டு இருக்கிற? அவங்ககிட்ட அந்த பொறுப்பை எப்படி ஏன் ஒப்படைக்கிற? அது மாதிரி பெண்கள் ஏன் வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க? உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் போய் வெளியில் போய் சம்பாதிங்க. எதுக்கு அவங்களுக்கு வந்து ஆண்கள் வந்து அவங்க மேலே பரிதாபப்பட்டுக்கிட்டு பரிதாபப்படுறாங்கனாலே உங்களை அடிமைப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். ஆண்கள் வந்து பெண்களை எப்படி அடிமைப்படுத்துவாங்கன்னா பரிதாபப்படுவாங்க. பரிதாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சுயமரியாதை உள்ள யாராக இருந்தாலும் பிறரிடம் வந்து அப்படி ஒரு பரிதாபத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி கூட தன் மீது யாராவது பரிதாபப்பட்டால் அது அவங்களுக்கு பிடிக்காது. அது தனது சுயமரியாதைக்கு குறைவு அது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நீங்கள் பரிதாபப்படுறதுனால அவங்களுக்கு எதுவும் வந்துட போகிறதில்ல. அதனால் பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு அடிப்படையாக ஆண்கள் ஏன் அந்த மாதிரி அடிமைப்படுத்துறதை நியாயம் நினைக்கிறாங்கன்னா அது பரிதாப உணர்ச்சியிலேருந்து தான் வருது. பெண்களை வந்து அடிமைப்படுத்தணும், கொஞ்சம் கூட பரிதாப உணர்ச்சி இல்லாமல் ஒரு பெண்களை யாரும் ஆண்களை அடிமைப்படுத்துறதில்ல. பரிதாப உணர்ச்சியிலேருந்து தான் அந்த அடிமைத்தனம் ஆரம்பிப்பதால் அது அடிமைத்தனமா இல்லையா அப்படின்னு ஒரு ஆண்களுக்கே குழப்பம், பெண்களுக்கும் குழப்பம். அதனால் ஆண்களிடம் வந்து பரிதாப உணர்ச்சியை பெண்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அது மாதிரி வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்துட்டு ஆண்கள்கிட்ட வந்து பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடாது. உங்களுக்கு ஆண்களுடைய உழைப்பில் வந்து அதில் வந்து பங்கு கிடையாது. அது அவங்களுடைய பணம். அது மாதிரி உங்கள் பணம் உங்களுடையது. நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஆனால் குடும்பங்கிறது 2 பேரும் சம்மந்தப்பட்டது. அப்படிங்கும்போது இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளணும். அந்த குடும்பத்திற்கு தேவையான செலவை இருவரும் சமமாக பங்கெடுத்து கொள்ள வேண்டும். குடும்பத்துக்கு 20,000 தேவையா, ஆளுக்கு 10,000 போடுங்க. ஆனால் யார் தலைவரோ அவர் கூட 2,000 போடணும். ஏன்னா யார் அதிகமாக பணம் போடுறாங்களோ அவங்க தான் அந்த குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்துவாங்க. அவங்க தான் வந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு தகுதியானவர். 2 பேரும் சமமாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த ஆதிக்க உணர்வு வராது. அதனால் ஒரு 2,000 ரூபாய் அதிகம் போடும்போது
இப்போ ஆண்கள் ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க? ஆண்கள் தான் குடும்பத்துக்கு பெரும்பாலும் பணத்தை கொடுக்குறாங்க. அதனால தான் அவனுக்கு அந்த ஆதிக்கம் செலுத்துவதற்கான உரிமை வருது. இப்போ ஆண்கள் வீட்டில் இருந்துட்டு பெண்கள் வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு வீட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்க, அப்போ ஆண்களுக்கு எப்படி ஆதிக்கம் செலுத்துகிற அந்த உணர்வு வரும்? அப்போ அதுலேருந்தே நமக்கு தெரியுது, யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க. யார் பணம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க தான் அந்த வீட்டில் ஆதிக்கம் செலுத்துவாங்க. அவங்களுக்கு தான் அந்த வீட்டில் வந்து ஒரு தலைமைக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை கிடைக்கும். அதனால் வந்து இந்த பெண்களை அடிமைப்படுத்துறது இதுவும் ஒரு போதை தான். போதையால் வந்த விளைவு தான் இது, பெண்களை அடிமைப்படுத்துறது. அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். அப்படி சமைக்கிற உணவு தான் நல்ல உணவு. நான் எது நல்ல உணவுனா, உங்களுடைய உணவை உங்கள் கையால் நீங்கள் சமைக்கணும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு நீங்களே முதல்ல தேடணும். நம்ம உடம்புக்கு என்ன தேவை அப்படின்னு தேடி நீங்களே உங்கள் கையால் சமைக்கணும். அந்த உணவு தான் நல்ல உணவு. இல்லை என் மனைவி பரிமாறணும், என் மனைவி சமைச்சு போடணும், எங்கள் அம்மா சமைச்சு போடுறது தான் நல்ல உணவு அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கான இந்த மாதிரியே மூளை செலவு இதெல்லாம். அது மாதிரி ஹோட்டல்லையும் சமைக்கக்கூடாது. சமைத்த உணவுகளை வியாபாரம் செய்ய யாருக்கும் அந்த அந்த வியாபாரத்தை அந்த தொழிலுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. அப்போ தான் வந்து ஆண்கள் கட்டாயம் சமைப்பாங்க. எல்லாருமே சமைக்கணும், எல்லாரும் கட்டாயம் சமைக்க வைக்கணும். சமையலை வச்சு தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது ஆண்களுக்கு சமைக்க தெரிஞ்சிட்டாலே போதும், தெரியணுங்கிறத கட்டாயப்படுத்தணும். அப்போ வந்து பெண்கள் வீட்டில் சமைக்கக்கூடாது அப்படின்னா, அப்போ ஆண்கள் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு வழக்கமாக வச்சுப்பாங்க. வெளியில் போய் சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடும். அதனால் வெளியிலையும் நம்ம தடுக்கணும். காய்கறி பழங்களை மட்டும் வியாபாரம் செய்யணும். மற்றபடி இட்லி வெளியில் போய் சாப்பாடு இந்த மாதிரி எதையும் நீங்கள் வியாபாரமே செய்யக்கூடாது. ஹோட்டல்களுக்கு தடை விதிக்கணும். அப்படி இருக்கும்போது சரி, யாராவது வெளியூர் போகிறாங்க, அப்போ சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை வரும், தேவை வரும், அப்படி தானே? அப்போ பொது இடங்களில் அல்லது எங்கெல்லாம் இவங்க வந்து வழியில் தங்குவாங்க, ஒரு போக்குவரத்து எங்கேயோ வெளியூருக்கு போகிறாங்க, இடையில தங்குற இடம்லாம் இருக்கும், அதாவது ஒரு சாப்பிட்றதுக்காக நிறுத்துவாங்க. அந்த மாதிரி இடங்களில் ஒரு சின்ன சின்ன சமையல் இப்போ எரிவாயு அடுப்பு நிறையா வச்சிடணும். உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் வாங்கி வச்சிங்க, நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. அந்த வழக்கத்தை அந்த வழக்கம் அவங்கவுங்களே சமைச்சு சாப்பிடணுங்கிற அந்த வழக்கத்தை இந்த மாதிரி ஒரு நடைமுறை மூலம் நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணிடலாம். போகிற வர இடங்களில் பழங்கள் சாப்பிடுங்க. அப்படி இல்லை எனக்கு சமைச்சு தான் சாப்பிட்ணும், காய்கறிகளை சமைச்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்கு தான் அது மாதிரி இப்போ போகிற ஒரு ஊருக்கு வெளியூருக்கு போகிற இடையில ஹோட்டல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடங்களை உருவாக்கி அங்கே வந்து நிறைய எரிவாயு அடுப்பு ஏதாவது வச்சிட்டிங்கன்னா, அவங்களுக்கு அங்கே பாத்திரமும் வச்சுட்டு தண்ணி வசதியெல்லாம் வச்சுட்டா, நீங்கள் அந்த ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சமைச்சிக்கோங்க. அதுக்கான காய்கறிகளை நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் தயாராகிடுவாங்க. அந்த வாழ்க்கை முறைக்கு மக்கள் தயாராகிடுவாங்க. அந்த மாதிரி தான் மனித வாழ்க்கையில் நம்ம சுதந்திரத்தை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், பெண்களை அடிமைப்படுத்தாமல் பாதுகாக்கணும். அதுதான் உண்மையான காவல். ஆண்களுடைய காவல்ங்கிறது என்னென்னா, பெண்களுக்கு ஆண்கள் தான் காவல் அப்படின்னா, பெண்களின் சுதந்திரத்திற்கு ஆண்கள் காவல். பெண்களை அடிமைப்படுத்திக்கிட்டு அதுக்கு பெண்களோட அடிமைத்தனத்திற்கு ஆண்கள் காவலாக இருக்கக்கூடாது. அதனால் நான் சொல்கிறது வந்து ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை வந்து அதில் வந்து நிறைய நுட்பம் இருக்குது. அந்த நுட்பத்தை இது வந்து வெறும் மூட நம்பிக்கை, மூடத்தனமானது, முரட்டுத்தனமானது. பெரிய இதில் அறிவுபூர்வமான அணுகுமுறை இதில் எதுவுமே இல்லை. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இந்த பெண் அடிமைத்தனம், ஒரே கும்பலாக உட்காந்து பெண்களை அடிமைப்படுத்தி சமைச்சு கும்பலாக உட்காந்து சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து அடிமைத்தனம். அதனால் இந்த நடைமுறைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அப்புறம் இவங்க சமைச்சு சாப்பிட்றதும் அடிமைப்படுத்தி மற்றவங்களை அடிமைப்படுத்துகிறதே ஒரு இழிவான செயல். அப்புறம் அந்த இழிவான செயலை செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம் சாப்பிட்றாங்க. இது எல்லாமே போதை உணவுகள். குடும்பமாக கஞ்சா அடித்தா எப்படி இருக்கும், சிகரெட் பிடிச்சா எப்படி இருக்கும், மதுபானம் குடித்தா எப்படி இருக்கும், அதுக்கு இணையானது தான் இது. இதுக்கும் வேறுபாடுகள். அதனால தான் வீட்டுக்கு வீடு நோய். வீட்டுக்கு வீடு எல்லாருக்குமே நோய். 40 வயசை கடந்துச்சுன்னா நோய் இல்லாதவங்க இங்கே யாருமே இல்லை. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ இதுக்கு நோய்கள் தான் சாட்சி. நான் சொல்கிற உண்மைக்கு வேற என்ன உதாரணம் உங்களுக்கு வேணும்? எல்லோரும் இதை சாப்பிட்டுக்கிட்டே எது நோய்க்கு காரணமோ அதை சாப்பிட்டுக்கிட்டே, அந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே நோய்க்கான சிகிச்சையும் எடுத்துக்கிறாங்க. எங்கேயாவது நோய்க்கான சிகிச்சை கிடைக்காதா? எவ்வளோ விலை கொடுக்க வேணாலும் தயாராக இருக்காங்க. கோடிக்கணக்கான பணம் இருக்கிறவங்களுக்கும் நோய் இருக்குது. அவங்களும் இந்த நோய்களுக்கு என்ன காரணம்? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இந்த போதை உணவுகள் தான் காரணம். மலிவான இந்த போதை உணவுகள் தான் காரணம். அதை சாப்பிட்டுக்கிட்டே கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தா அந்த நோய்களை குணப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் பல கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை கொடுத்தாலும் இந்த நோய்களை குணப்படுத்தவே முடியாது. அதுக்கு பதிலாக உங்கள் உணவு முறையை மாற்றுங்க. அதாவது நீங்கள் சமைச்ச உணவுகளை சாப்பிட்லாம், தப்பே இல்லை. அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் சமைச்ச உணவுகளை சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. அது நீங்களே சமைத்ததாக இருக்க வேண்டும். சமைத்த உணவு என்றாலே அது நீங்கள் சமைத்ததாக இருக்கணும். உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் தான் சமைக்கணும், உங்கள் கையால் சமைக்கணும். அதுதான் சிறந்த உணவு. அதுதான் உங்களுக்கு ஏற்ற உணவாக இருக்கும். நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தான் நீங்கள் சமைப்பீங்க.
உங்கள் உடம்புக்கு எது ஏற்றதோ அதைத்தான் நீங்கள் சமைப்பீங்க. இப்போ வீட்டில் பெண்கள் எல்லாத்துக்கும் தேவையான உணவு சமைக்கிறாங்களா? எப்படி சமைக்கிறாங்க? ஏதோ 1, 2 உணவு சமைச்சு டேபிளில் வச்சுருவாங்க. எல்லாரும் அதை தான் சாப்பிடணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாரும் அதான் சாப்பிடணும். அதில் விருப்பமே இல்லை. எனக்கு பிடித்தமான உணவுன்னு சொல்லிட்டு அதில் ஒன்றுமே கிடையாது. அப்போது ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்ச இதை சமைச்சு வச்சுருவாங்க. இன்றைக்கி ஒன்று சமைப்பாங்க, நாளைக்கு ஒன்று சமைப்பாங்க. அவங்க என்ன சமைச்சு வைக்கிறாங்களோ அதை எல்லோரும் சாப்பிடணும். இது இதில் விருப்பமே இல்லை. எனக்கு பிடித்த உணவுன்னு அதில் ஒன்றுமே கிடையாது. அதனால் அவங்கவுங்களுக்கு பிடித்த உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். அதுதான் சிறந்த உணவு. அப்படி சமைக்கும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு நாம் உணவு சமைக்கிறோம், மற்றவங்களுக்காக சமைக்கலை அப்படிங்கிற உணர்வு உங்கள் உணர்வோடையே உங்கள் உணவு சமைக்கணும். உங்களுக்காக தான், நமக்காக தான் நாம் சமைக்கிறோம், எனக்காகத்தான் நான் சமைக்கிறேன், அந்த உணர்வோடு தான் நீங்கள் உணவு சமைக்கணும். உணவு சமைக்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கணும்னா, நான் எனது மனைவிக்காகவோ, எனது பிள்ளைகளுக்காகவோ, எனது கணவனுக்காகவோ நான் உணவு சமைக்கவில்லை, எனது அப்பாவுக்காகவோ எனது அம்மாவுக்காகவோ நான் உணவு சமைக்கவில்லை, எனக்காகத்தான் உணவு சமைக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக மட்டுமே உணவு சமைக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு சமைக்கணும். அப்படி இருக்கும்போது தான் சரி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, ஒரு பழங்களை சாப்பிட்டு கூட படுத்துடலாம். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காக சமைக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், பட்னிலாம் கிடக்க மாட்டோம். மற்றவங்களுக்காக ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காக சமைச்சு வச்சிடணும், அல்லது பெண்கள் மற்றவங்களுக்காக சமைக்கும்போது அவங்க சமைச்சே ஆவாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு இன்றைக்கி சமைக்கணும்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தாங்கன்னா எல்லாருமே பட்டினி கிடக்க வேண்டியிருக்கும். அப்போ எல்லோரும் அவங்கள பிடிச்சி திட்டுவாங்க, அடிக்க கூட செய்வாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே பெண்கள் என்ன பண்ணுவாங்க, தினந்தோறும் சமைச்சு வச்சுருவாங்க. அப்போ யாரும் இந்த பட்னி கிடக்கிற அந்த உண்ணா நோன்பு இருக்கிற அந்த நடைமுறையே யாருக்கும் வராது. ஆனால் அவங்கவுங்களுக்கு தேவையான, எனக்கு தேவையான உணவை நான் சமைக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் எனக்கு தேவையான உணவை நானே சமைக்கிறேன், எனக்கு தேவையான உணவை மட்டும்தான் நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோடு ஒவ்வொருத்தரும் உணவு சமைச்சாங்கனாக்கா எல்லா நேரமும் அவங்க சமைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு நேரம் பழத்தை சாப்பிடுவாங்க, ஒரு நேரம் காய்கறி சாப்பிடுவாங்க, இன்னும் குயிக்காக சமைப்பாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சமைச்சிடணும். ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு சமைக்க போகிறதில்ல, மற்றவங்கள்ட்ட பாராட்டு வாங்க போகிறதில்ல, நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவு தான் சமைக்க போகிறீங்க. அப்படிங்கும்போது அப்போ குயிக்காக ஒரு அரை மணி நேரத்தில் முடிகிற மாதிரி இருக்கணும் அது. அல்லது பழத்தை சாப்பிட்றலாம், பழத்தை வெளியில் போய் வாங்கிட்டு வரோம், கடையில் போய் வாங்கிட்டு வரோம், பழத்தை சாப்பிட்டு படுத்துடலாம், நேரம் மிச்சமாகுது, உடம்பு ஆரோக்கியமாகுது. அப்புறம் ஒரு நாள் சரி இன்றைக்கி உண்ணாவிரதம் இருக்கலாம், சாப்பிட்ணுன்னு தோணலை, அப்படியே உண்ணாவிரதம் இருக்கலாம் ஒரு நேரம் அப்படின்னு கூட தோணும். இது உண்ணாவ நோன்பு உடம்புக்கு நல்லது. அது எல்லாத்துக்கும் தெரியும், உண்ணா நோன்பு இருப்பது உடம்புக்கு நல்லது. ஆனால் இன்றைக்கி யாராலையும் உண்ணா நோன்பு இருக்க முடியாது. ஏன்னா வேலைக்கு சமைச்சு டேபிளில் வச்சிடுறாங்க பெண்கள். அதை பார்த்தா உங்களுக்கு சாப்பிடணுன்னு தான் தோணும். அதை அடிமைப்படுத்துகிற உணவுகள், அதை பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடாமல் இருக்க தோணாது. அதோடு நீங்கள் போராடணும், அந்த உணவோட போராடி ஜெயிச்சா தான் உங்களுக்கு உண்ணா நோன்பே இருக்க முடியும். அதே இது இந்த மாதிரி மலிவான உணவு, இந்த மாதிரி போதை உணவுகளை தவிர்த்துட்டு அவங்களுக்கு தேவையான உணவோட சமைக்கிறீங்கன்னு வைங்க. நான் எனக்கு தேவையான உணவை மட்டும்தான் சமைக்கிறேன், அதை நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கு தேவையான உணவை மட்டும் நீங்கள் சமைக்கிறீர்கள், உங்களுக்காகவே நீங்கள் சமைக்கிறீர்கள், அதை நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. அப்படி நீங்கள் சமைக்கும்போது அந்த உணவு மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே போதும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, குறை சொல்லுவாங்களோ, ஐயோ என் வீட்டுக்காரர் நான் சமைச்ச உணவு சரியில்லைன்னு குறை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, ஐயோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, நான் சமைச்ச உணவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, ஐயோ கையங்காலம் எனக்கு தரையிலே நடக்க முடியலையே, எதுக்கு இந்த பரவசம்? அப்புறம் எல்லோரும் அந்த தெருவுக்கு இவ நல்லாவே சமைக்க மாட்டா அப்படின்னு வேற சொல்லுவாங்க. எல்லோரும் அந்த வீட்டில் போனால் அவர் நல்லாவே சமைக்க மாட்டா, பாவம், இவ சாப்பிட்டு என் நாக்கெல்லாம் செத்து போச்சு, எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருடைய நாக்கும் செத்து போச்சு, எங்கள் தலைவிதி இது அப்படின்னு வந்துப்பாங்க. அதனால் இப்போ அவங்க நீ உனக்கு தேவையான உணவை சமைச்சிக்கோ, இப்படி ஒவ்வொருத்தரும் நான் எனக்கு தேவையான உணவை மட்டும் சமைக்கிறேன் அப்படிங்கும்போது யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கிட்டையும் பாராட்டுகளை பெறணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி அதே நேரத்தில் நீங்கள் மற்றவங்ககிட்ட பகிர்ந்து உண்ணுவீங்களா, அப்போ நீங்கள் மற்றவங்க உங்கள் சாப்பாடை கொஞ்சம், உங்கள் உணவை கொஞ்சம் நீங்கள் மற்றவங்ககிட்ட கொடுப்பீங்க. அப்படி கொஞ்சமாக, அல்லது நீங்கள் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் தேவைன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சமைக்கலாம். இப்படி எல்லாருமே கொஞ்சம் அதிகப்படியாக சமைக்கும்போது அது மீந்து தான் போகும். அதனால் உங்களுக்குன்னு மட்டும்தான் நீங்கள் சமைக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குன்னு தேவையான உணவு மட்டும்தான் சமைக்கும்போது அதில் கொஞ்சம் மற்றவங்ககிட்ட கொடுப்பாங்க, அப்போ மற்றவங்களையும் இவங்ககிட்ட கொடுப்பாங்க. அப்போ உணவு வேஸ்ட் ஆகாது. நீங்கள் மற்றவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைக்கும்போது என்ன ஆகும், இப்படி எல்லாருமே எக்ஸ்ட்ரா சமைச்சா என்ன ஆகும், வீணாக தான் போகும். அவங்க தேவைக்கு போக மீதி எக்ஸ்ட்ரா எல்லாருமே சமைச்சா, அப்போ எல்லாருமே எக்ஸ்ட்ரா சமைக்கிற அந்த எக்ஸ்ட்ரா உணவு அளவுக்கு அதிகமான உணவு அதிகப்படியான உணவு வீணாக தான் போகும். அதனால் உணவு வீணாவதற்கு அது அப்போ நீங்கள் உனக்கு தேவையான உணவு மட்டும் நீ சமைச்சிக்கோ, அதுலேருந்து நீ ஒரு கைப்பிடி மற்றவங்களுக்கு கொடு அப்படிங்கிறது ஒன்று. மற்றபடி அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது, குண்டாக இருக்கக்கூடாது. குண்டாக இருக்கிறதுக்கு என்ன உணவு காரணம், நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் காரணம். அப்போ அதுக்கெல்லாம் தடை கூட விதிக்கலாம். எப்படி கஞ்சா அடித்தா போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்களோ, ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களோ, அதே மாதிரி தான் நீங்கள் இட்லி பூரி பொங்கல்னு யாராவது சமைச்சு சாப்பிட்றாங்கன்னா
எதெல்லாம் தீங்கான உணவோ எங்கே இந்த பேக்கரி உணவு அதெல்லாம் இழுத்து மூடணும். மக்கள் வருத்தப்படுவாங்களே, அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பத்தில் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மகிழ்ச்சி அடைய போகிறாங்க. இப்போ வந்து ஸ்கூலை மூணுனா பசங்கள்லாம் கூட தான் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வருத்தப்படுவாங்க, பிற்காலம் அவங்க நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லீவுன்னா, பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு லீவுன்னா நல்லா சந்தோஷம்தான். ஆனால் அவங்க வாழ்க்கை பின்னாடி கஷ்டமாயிடும்ல. அதே மாதிரி தான் அப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் பசங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. பசங்க பிற்காலத்தில் நல்லா இருப்பாங்க. அது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சா தான் பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் பள்ளிக்கூடம். அது மாதிரி தான் இது. நீங்கள் மலிவான உணவு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை அதுக்கெல்லாம் நம்ம தடை பண்ணால் பொதுமக்கள் வருத்தப்படுவாங்களேன்னு நினச்சிங்கன்னா, அப்புறம் பிற்காலத்தில் இருக்க நோயால் கஷ்டப்படுறாங்கல்ல, எல்லோரும் நோயால் கஷ்டப்படுறாங்க. பாவம், நோயால் வந்து தினம் எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறாங்க தெரியுமா? எவ்வளோ எவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் தினம் மாத்திரை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும், இல்லைன்னா நிறைய நோய். மாத்திரை சாப்பிட்டா தான் அவங்களால உயிர் வாழ முடியும். அன்னைய பொழுத நிம்மதியாக கழிக்க முடியும். அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. இதை விட இதை பார்த்து கூடவா அவங்களுடைய மனம் இறங்கலை? இரக்கமற்றவர்களே, கருணையற்றவர்களே, இப்படி மக்கள் நோய்களால் அவஸ்தைப்படுறாங்களே. எனக்கு அந்த இறக்கம் இருக்க போய் தான் நான் இதை சொல்கிறேன். உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா, உங்களுக்கு நான் சொல்கிற கருத்தை உங்களால் ஏற்றுக்க முடியல, உங்களால் புரிஞ்சிக்கவே முடியலன்னா, உங்கள் மனசில் ஈவு இல்லை, இரக்கம் இல்லை, கருணை இல்லை. கருணை உள்ளவர்களால் தான் இதை புரிஞ்சிக்க முடியும், அறிவுள்ளவர்களால் தான் இதை புரிஞ்சிக்க முடியும். அதனால் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை சமைக்கும்போது அவங்களுக்கு என்ன உணவு தேவையோ அதை தான் சமைப்பாங்க. அதே நேரத்தில் குயிக்காக முடிப்பாங்க. மணிக்கணக்காலாம் சமைச்சிட்ருக்க மாட்டாங்க. சும்மா அப்படி ஒரு அரை மணி நேரத்தை மிச்சப்படுத்த தான் பார்ப்பாங்க. அரை மணி நேரத்தில் சமைச்சு முடிச்சிடணும். அல்லது பழத்தை சாப்பிடணும், அல்லது உண்ணா நோன்பு. இதனால் நேரம் மிச்சமாகுது, உடம்பும் ஆரோக்கியமாகுது. எல்லோரும் குண்டாக யாருமே இருக்க மாட்டாங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, வாழ்க்கையே நல்லாயிருக்கும். குண்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் மனைவியோ கணவனோ குண்டாக இருக்கிறதுனால அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படும். அவங்களால ஒழுங்காக உடலுறவு வச்சுக்க முடியாது. அது 50 வயசுலேயே 40 வயசுலேயே குண்டாக இருக்காங்க. அவங்க டயர்டாகிடுவாங்க, உடல் உழைக்கவே முடியாது. நீங்கள் இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டா உங்களால் உடல் உழைக்க முடியாது, நடக்கவே முடியாது, ஓடவே முடியாது. அது வந்து உடல் உழைப்பதை வந்து அது உழைப்பையே தடுத்துரும். உழைக்க விடாமல் செய்கிறது தான் அந்த உணவுகளோட தன்மை. எது உங்களுக்கு எளிதாக இருக்கோ அது உங்களை சோம்பேறியாக்கும். எந்த நடைமுறை மிக மிக எளிதாக இருக்கிறதோ, அது உங்களை இழுக்குதோ, அது உங்களை அடிமைப்படுத்துதோ, அது உங்களை சோம்பேறியாக்கும். இப்போ வந்து ஆண்கள்லாம் வீட்டில் வேலை செய்கிறதில்ல, சமைக்கிறதில்ல. பெண்கள் அந்த வேலையை செய்கிறாங்க, அப்படி தானே, சமைக்கிற வேலையை செய்கிறாங்க. அப்போ ஆண்களுக்கு அது எளிதாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பெண்கள் வேலைக்கு சமைச்சு கொடுத்துட்றாங்க. அப்போ அது அந்த அந்த எளிதாக இருக்குது பாருங்கள், அதுக்காக தான் பெண்கள் அடிமைப்படுத்துகிறாங்க. அதனால ஆண்கள் சோம்பேறி ஆகுறாங்க. அப்போது எளிதாக எது இருக்குதோ அது உங்களை வந்து சோம்பேறியாக்கும், உங்கள்கிட்ட நல்ல பண்புகள் இல்லாமல் ஆக்கிடும். அதனால் எளிதாக இருக்குது, உங்களை இழுக்குது, உங்களை அடிமைப்படுத்துது. இப்போ பெண்கள் இல்லைன்னா, என் பொண்டாட்டி இல்லைன்னா எனக்கு அவ்வளோதான், அவள் வீட்டுக்கு போயிட்டான்னா எனக்கு எப்படா வீட்டுக்கு வருவா அப்படின்னு தான் இருக்கும். எல்லா வேலையும் நான் தான் செய்யணும், என்னால் முடியவே முடியாது, எனக்கு சமைக்கவே தெரியாது, நான் ஹோட்டலுக்கு போயிடுவேன், ஒரு நல்ல சாப்பாடே கிடைக்காது. அவள் எப்போ ஊர்லேருந்து வருவாளோ அப்போ இவங்களும் போயிட்டு நான் போனோம், அவர் என்ன செய்வாரோ ஏதாச்சும் அவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் போனால் தான் அவர் நல்ல சாப்பாடு சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதான் அடிமைத்தனம். ஒரு அவங்களால முடியாது, அந்த கஷ்டமாக இருக்கும். ஒரு அடிமைத்தனத்துக்கு பழகிட்டாங்கன்னா அவங்களால முடியாது, அது இல்லைன்னா முடியாது. உழைப்பது அவங்களுக்கு கஷ்டமாயிடும். இல்லாமல் போது சோம்பேறியாக இருப்பாங்க, சோம்பேறியாக இருந்தே ஜாலியாக இருக்காங்க. அப்புறம் இல்லாமல் போகும்போது அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா இவர் கடந்து கஷ்டப்படும் போது இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த கஷ்டத்தை இவரால் தாங்கிக்கவே முடியாது. திடீர்னாலும் அப்படி ஒரு கஷ்டப்படும் போது அவரால் தாங்கிக்க முடியாது. அது தாங்கிக்கணும், அதை வந்து பழக்கப்படுத்தணும், சகிச்சிக்கணும், அதை ஏற்றுக்கணும். அப்போ தான் அவருக்குள்ளே இருக்கிற இன்னொருத்தர் பரவாயில்லையே, இப்போ இப்படி ஒரு கேரக்டர் நமக்குள்ளே இருக்குது, நாமளே நமக்கு தேவையான உணவுகளை சமைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளே இருக்கிற இன்னொருத்தரை அவருக்கே அறிமுகப்படுத்தணும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு போதை உணவுகள். இப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் இட்லி, பூரி, பொங்கல், குடும்பமாக கஞ்சா அடிக்கிற மாதிரி தான், குடும்பமாக விஸ்கி, பிராண்டி குடிக்கிற மாதிரி தான், குடும்பமாக இந்த நிக்கோட்டின் நிறைய உள்ள சுருட்டு, சிகரெட்டு இதெல்லாம் அடித்தா எப்படி இருக்கும்? அதுக்கு இணையான தான் குடும்பமாக உட்காந்து தோசை, இட்லி சாப்பிட்றது, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு வித்தியாசமே கிடையாது. அதனால தான் அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இது போதை உணவுன்னு? அதனால தான் குடும்ப நோயாக வருது. வீட்டுக்கு வீடு யாருக்கு தான் நோய் இல்லை? எல்லாருக்கும் சுகரு, பிபி, ஆஸ்மா, வீசிங்கு, குண்டாக இருக்கிறது, மூட்டு வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம், இப்படி எல்லா நோய், தைராய்டு, புற்றுநோய், மூல நோய், மலச்சிக்கல், இப்படி அப்புறம் வந்து முடி உதிர்றது, சொட்டை விடுறது, இப்படி எல்லா நோய், மூச்சு திணறல்,
மூச்சு திணறல், மூச்சு விட முடியல, மேல் மூச்சு வாங்குது, கீழ் மூச்சு வாங்குது, நடக்க முடியல, ஓட முடியல, உட்கார முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது, சிரிப்பு வர மாட்டேங்குது, அழுக வர மாட்டேங்குது. இதுவும் நோய் தான். யாருக்கும் சிரிப்பே வர மாட்டேங்குது, யாருக்கும் பேசவே தோணலை, பேசவே பிடிக்கல, மனித உயிர்களை பார்த்தாலே பிடிக்கல, பிறரை பார்த்தாலே பிடிக்கல, தனிமையிலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பாலியல் சார்ந்த குறைபாடு, உடல் உறவில் ஈடுபட அது சார்ந்த குறைபாடு, ஆண்மை குறைவு அல்லது விரைப்புத்தன்மையின்மை, பெண்களுக்கும் அதே மாதிரி ஆர்வமின்மை, இப்படி எப்படியெல்லாம் நோய்கள் வருமோ ஏகப்பட்ட நோய், ஆயிரக்கணக்கான நோய்கள். எதுக்கு? என்ன காரணம்? போதை உணவுகள், அடிமைத்தனம். நீங்கள் மற்றவங்களை அடிமைப்படுத்துறீங்கள, இந்த போதை உணவுகளை சமைப்பதற்காக பெண்களை அடிமைப்படுத்தும் போது அது எப்படி அடிமைப்படுத்துறீங்க? அச்சுறுத்துறீங்க. அவள் ஒழுங்காக சமைக்கலைன்னா திட்டுறீங்க, நல்லா சமைக்கலைன்னா அவளை திட்டுவீங்க, அடிப்பீங்க, வேலைக்கு சமைக்கலைன்னா அடிப்பீங்க, பயப்படுவா. அந்த பெண் பயப்படுவா, மனைவி கணவனுக்கு பயப்படுவா, பிள்ளைகளுக்கு பயப்படுவா. அவர் இப்போ வந்துடுவார், நான் சமைக்கிறேன்னா அவர் என்ன அவ்வளோதான் இழுத்து போட்டு அடிப்பார், திட்டுவார், அசிங்கமாக திட்டுவார். அப்புறம் கெட்ட பேர் வந்துடும். எல்லோரும் என்னை ஒரு ஒழுங்காக சமைச்சு போடலங்கிற கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயத்தை தான் அப்போ பயமுறுத்துறது, பயப்படுறது, அச்சுறுத்துவது, அச்சப்படுவது. பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? சும்மா ஏதோ அடிமைத்தனம்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. நீ ஒழுங்காக சமைக்கணும், இந்த வீட்டு வேலை சுத்தமாக வச்சுக்கணும், துணியை துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுறுத்துவாங்க. அதெல்லாம் செய்யலைன்னா அடி விழும். அந்த அச்சத்தில் தான் பெண்கள் அப்படி 24 மணி நேரமும் அந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா விரும்பி பொறுப்புனால செய்யலை. அதை செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கும்? அடி விடும். அதே நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் செஞ்சாலும் செய்யலைனாலும் உங்களுக்குன்னு தனி வீடு. ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பம்னா ஒரு வளாகம், அதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் தனித்தனி வீட்டில் இருக்கணும். ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. அப்படின்னா நீங்கள் சமைச்சாலும் சமைக்கலைனாலும் உங்கள் உணவை நீங்கள் தான் சமைக்கிறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் தான் துவைக்கிறீங்க, வேறு யாரும் துவைக்கக்கூடாது, வேறு யாரும் உங்களுக்காக சமைக்கக்கூடாது. உங்கள் இருப்பிடத்தை, உங்கள் வீட்டை நீங்கள் தான் தூய்மை செய்கிறீங்க. அப்போ யாரும் உங்களை கேள்வி வைக்க போகிறதில்ல. நீங்கள் பட்னியாக கிடக்காமல் போங்க, நீங்கள் பாத்திரத்தை கழுவாமல் போங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை துவைக்காமல் போங்க, உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. அப்போ வன்முறை பயமே இல்லை, ஒரு அச்சமே இல்லை, மற்றவங்கள பற்றின அச்சமே இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் யாரும் மற்றவங்க மேலே கோபப்படவும் முடியாது, உங்கள் மேலேயே தான் நீங்கள் கோபப்பட்டுக்கணும், உங்களையே நீங்கள் பயமுறுத்திக்கணும். இப்படியெல்லாம் இருக்காரா, சோம்பேறியாக இருக்காத, உனக்கே அசிங்கமாக இல்லையா, அந்த மாதிரி நம்மலாம் சமைச்சு நம்ம ரூமை இப்படி அசிங்கமாக வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்கள நொந்துக்க வேண்டியதான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பெண்களை அடிமைப்படுத்துறதுனால பெண்களை அச்சுறுத்துறாங்க. காலையில் எந்திக்கணும், ஒழுங்காக துணியெல்லாம் துவைக்கணும், இது என்ன துணியில் இவ்வளோ அழுக்கு, என்ன தான் துவைக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரம் பொண்டாட்டியை போட்டு திட்டுவோம். அது சமயத்தில் அடிக்கக்கூட செய்வாங்க, நிறைய இடத்துல அடிக்கிறாங்க. இது கடந்த காலங்கள்லாம் வீட்டுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆண்கள் வீட்டுக்கு வந்தாலே பெண்களை அடிப்பாங்க. இது எல்லா வீட்லேயும் நடக்குமா, ஒரு 95% மேலே நடக்கும். ஒரு பெண்கள்கிட்ட அன்பாகவே யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அடிமைத்தனம், அந்த அளவுக்கு அடிமைப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி. அதுதான் ஆண்களுடைய இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்களுடைய வீரம், அதுதான் ஆண்மை அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்களாம். அப்போது இந்த பயந்து தான் பெண்கள் செய்கிறாங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அதை செய்யலைன்னா என்ன ஆகும்? சரி, விருப்பப்பட்டு தான் செய்கிறோம். நீங்கள் செய்யாமல் தான் இருந்து பாருங்களேன், உங்கள் விருப்பப்பட்டு தான் நீங்கள் அதை செய்கிறீங்க. பெண்கள் சொல்லலாம், நாங்கள் விருப்பப்பட்டு தான் நாங்கள் சமைக்கிறோம், எல்லாத்துக்கும் தேவையான உணவை நாங்கள் விருப்பப்பட்டு தான் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கள. ஒரு நாள் சமைக்காமல் இருந்து பாருங்கள், 2 நாள் சமைக்காமல் இருந்து பாருங்கள். ஒரு நாள் பொறுமையாக இருப்பாங்க, 2 நாள் பொறுமையாக இருப்பாங்க, 3ஆவது நாள் உங்களை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் உங்களை நீ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும். வீட்டை விட்டு வெளியே போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோதான், உங்கள் பேரே டேமேஜ் ஆகிடும். அப்போ நீங்கள் விருப்பப்பட்டு தானே சமைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவு மட்டும் நீங்கள் சமைக்கிறீங்க. உங்களுக்குன்னு தனி வீடு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு, சின்னதாக ஒரு வீடு. அப்படி ஒரு குடும்பம் தனித்தனி வீட்டில் இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும்போது நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் என்ன, செய்யலைன்னா என்ன, யார் கேட்க போகிறா? உங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, நீங்கள் மற்ற வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. அப்போது உங்களுடைய அடிப்படை வேலையில் இன்னொருத்தர் தலையிடவே முடியாது. நீங்கள் செஞ்சால் என்ன, செய்யலைன்னா என்ன, யாரும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் சாப்பிட்டான்னா சாப்பிட்லன்னா, ஆனால் கேட்பாங்க, சாப்பிட்டியா, அம்மா கேட்பாங்க, சாப்பிட்றா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கெஞ்சுவாங்க, அன்பாக சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சாப்பிடல, இல்லை சமைக்கலை, சாப்பிடல அப்படின்னா அதுக்காக உங்களை யாரும் அடிக்க போகிறதில்ல. 2 வாட்டி சொல்லி பார்ப்பாங்க, அப்புறம் 3ஆவது வாட்டி சொல்லி பார்ப்பாங்க, கேட்கலையா, சரி அது வாய் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. இல்லை சாப்பிட்டா நீங்கள் போய் சொன்னால் கூட உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் துணி துவைச்சிங்களா இல்லையா, அதெல்லாம் யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் சட்டை போடும்போது அழுக்காக இருந்ததுன்னா சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ அழுக்காக சட்டையை போடுற, ஏன் துவைக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான்.
அதுக்காக அப்படியே அது வேறு விஷயம். அச்சுறுத்துவது என்பது வேறு விஷயம். அதாவது அறிவுரையாக சொல்கிறது, அன்பாக சொல்கிறதுங்கிற வேறு விஷயம். இவங்களை அச்சுறுத்துறாங்கல்ல, இந்த பெண்களை வீட்டில் வேலை செய்யலைன்னா, அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா, பொழுதன்னைக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா சும்மா செய்யலை, அவங்க அச்சுறுத்தப்படுகிறார்கள். வீட்டில் உள்ள மற்றவர்களால் ஆண்களால் அச்சுறுத்தப்படுகிறார்கள். அந்த அச்சுறுத்துறது இருக்குல்ல, இப்போ ஆண்களுக்கு உடனே கோபம் வரும். பெண்கள் ஒழுங்காக சமைக்கலைன்னா ஆண்களுக்கு ஒரு கோபம் வரும், சொர்றன்னு ஏறும். அந்த கோபம் தான் நோய் வர்றதுக்கு காரணம். அதுவே அவன் தனியாக இருந்துட்டான்னா அந்த கோபம் வராதில்ல. தனித்தனியாக எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டாங்கன்னா, அவன் மற்றவங்க வேலையை யாரும் பெண்கள் செய்யலை, யாருமே செய்யலை, அவங்கவுங்க துணியை அவங்கவுங்களே துவைக்கிறாங்கன்னா அந்த கோபம் வராதில்ல. ஏன்னா அப்படி ஒரு கோபம் தான் நோய்களுக்கு காரணம். அதில் நியாயமே கிடையாது. உன் துணியை எதுக்கு உன் பொண்டாட்டி துவைக்கணும், இல்லை உங்கள் அம்மா துவைக்கணும்? அல்லது அந்த பெண்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதுக்கு அந்த கணவன் வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்துருப்பீங்க, அவங்க சம்பாதிச்சு கொண்டு உங்களுக்கு எதுக்கு தரணும்? ஏன் உங்களுக்கு கை கால் இல்லை, நீங்கள் சமைக்க மாட்டீங்க, நீங்கள் போய் வெளியே போய் வேலை பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு தேவையான பணத்தை உங்களுக்கு சம்பாதிக்க தெரியாது? ஒரு ஆடு மாடு கூட போய் அதுக்கு தேவையான உணவை அது தேடிக்குது. உங்களுக்கு ஆடு மாடை விட கேவலமாக இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவை, உங்களுக்கு தேவையான பணத்தை, பொருளை, உணவை உங்களால் சம்பாதிக்க முடியாதா? எதுக்கு மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கீங்க, இந்த சமூகத்தையும் கெடுத்துக்கிட்டு? அதே மாதிரி ஆண்களுக்கும் இதே கேள்வி கேட்கலாம். எதுக்கு மற்றவங்களை அடிமைப்படுத்துகிறீங்க, எதுக்கு மற்றவங்களை அச்சுறுத்துறீங்க? பெண்களுக்கு கேட்கலாம், நீங்கள் எதுக்கு மற்றவங்கள பார்த்து அச்சப்படுறீங்க, ஆண்களை பார்த்து அச்சப்படுறீங்க? இந்த காலத்துலேயுமா? வேலைக்கு போகணும் பிடிவாதமாக இருங்க. உங்களுக்கு ஒரு பெண்கள் ஒன்றா சேர்ந்து உங்கள் உரிமைகளுக்காக நீங்கள் குரல் கொடுங்க. வேலைக்கு போக சொன்னாலே பெண்களுக்கு இப்போ நிறைய பெண்களுக்கு கோவம் வந்துடும். அதனால் ஒரு அடிமைத்தனம்ங்கிறது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த சும்மாவே சோம்பேறித்தனமாகவே இருக்கிறதுல அது ஒரு போதை. ஆண்கள் வீட்டில் வீட்டுக்கு வந்தால் ஹாயாக உட்காந்துட்டு டிவி பார்க்குறது, இவன் வேலைக்கு சாப்பாடு வந்துடும், இது ஒரு போதை. இதுவும் போதை, இதுதான் போதை. அப்புறம் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை, இதுவும் போதை, கஞ்சா மாதிரி. இட்லி பூரி பொங்கல்னால் வந்து கஞ்சா, சிகரெட்டு, விஸ்கி, பிராண்டி மாதிரி. அதனால் இந்த உணவுலாம் வந்து இதெல்லாம் தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை கிழங்கு, பச்சை காய்கறி, முட்டை, பால், தயிர், மோர், இந்த மாதிரி சாப்பிடணும். சுண்டல், அப்புறம் வந்து வேக வைக்கப்பட்ட கடலை, வேக வைக்கப்பட்ட பருப்பு, பயிர் வகைகள், எவ்வளோ பயிர் வகைகள் இருக்குது, பருப்பு வகைகள், பருப்பு, அதெல்லாம் புரோட்டீன் இருக்குது. அதை வேக வச்சு அதை கொஞ்சம் அதில் ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு நல்ல மிளகுத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதையே கூட சாப்பிட்லாமே. அதில் எவ்வளோ புரோட்டீன் இருக்குது. அப்புறம் அரிசி, அது நமக்கு அப்போ அரிசியவே நீங்கள் எடுத்து புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரிசியை நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. வேக வைக்காதீங்க, ஊற வச்சு சாப்பிடுங்க. தண்ணியில் ஊற வச்சு அதில் ஏதாவது ஒரு அரிசியை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு, அதாவது பட்டை தீட்டப்படாத அரிசி, அதை வந்து ஒரு கைப்பிடி தண்ணியில் ஊற வச்சு அதில் ஏதாவது மாதுளம்பழம், அதை வந்து அந்த விதைகளை எடுத்து மாதுளம்பழம் அந்த முத்துகள் இருக்குல்ல அதையும் போட்டு இந்த மாதிரி ஏதாவது புதுசாக டிஷ் பண்ணி ஏதாவது ஒரு சமைச்சு அதை அந்த அரிசி அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். நீங்கள் தட்டாக எடுத்துக்கூடாது. காலைல பார்த்தா தோசைங்கிற பேரில் அரிசி எடுத்துக்கிறீங்க, இட்லிங்கிற பேரில் அரிசி எடுத்துக்கிறீங்க, மத்தியானங்கிற பார்த்தா பிரியாணி, சாதம், பழைய சாதங்கிற பேரில் அரிசி எடுத்துக்கிறீங்க, அப்புறம் நைட்டும் அரிசி. அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதுக்கு அதை வேக வச்சு சமைக்கிறது தான் காரணம். அதனால் அரிசி கம்மியாக தான் எடுத்துக்கணும். அதை வந்து எப்படி எடுத்துக்கணும், கம்மியாக எடுத்துக்கணுன்னா எப்படி, நீங்கள் ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு அதில் வேறு ஏதாவது சுவையாக ஏதாவது சேர்த்து சாப்பிடும்போது நீங்கள் தேவையான அளவு தான் எடுத்துப்பீங்க, அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க மாட்டீங்க. ஆக நீங்கள் அரிசியும் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரிசி அளவோடு எடுத்துங்க. இந்த அளவுக்கு மூட்டை மூட்டையாக விளைய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதான் இப்போல்லாம் இறுதியாக என்ன சொல்கிறேன்னா, நம்ம வீட்டுக்கு வீடு இன்றைக்கி குடும்பமாக நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அப்புறம் வந்து கல்யாண விருந்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ 6 வகையான உணவுன்னு சொல்லிட்டு இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இன்னும் போட்டு பண்ணுறீங்கல்ல, இது எல்லாமே போதை. போதை 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 தான். போதைக்கு அடிமையான மனித உயிர்கள் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால தான் இவ்வளோ குற்றங்கள் நடக்குது. இப்போ வந்து ஆபாசம், விபச்சாரம், இவ்வளோ குற்றங்கள், இவ்வளோ நோய்கள், இவ்வளோ நேர்மையற்ற செயல்கள், ஒழுக்கமில்லாத செயல்கள், இது எல்லாம் ஏன் நடக்குது? திருட்டு, கொலை, கொள்ளை, ஏன் மனித வாழ்க்கையில் இவ்வளோ மோசமான மனித வாழ்க்கை இவ்வளோ ஏன் இப்படி சீரழிஞ்சு போச்சுன்னா அந்த உணவு தான் காரணம். நீங்கள் கஷ்டப்பட்டு சமைச்சு பாருங்கள். ஒழுக்கம் உள்ளவர்களால் மட்டும்தான் நான் சொல்கிற உணவுகளை உங்களால் சாப்பிட முடியும். ஒழுக்கம் இல்லாதவர்களால், நேர்மை இல்லாதவர்களால், கட்டுப்பாடு இல்லாதவர்களால், மன உறுதி இல்லாதவர்களால் நான் சொல்கிற உணவை சாப்பிட முடியாது. எதுனா காய்கறி பொரியல், கிழங்கு, இதே அப்புறம் வந்து முட்டை, பால், தயிர், அப்புறம் வந்து பழங்கள், காய்கறி, கீரைகள், இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், இதெல்லாம் வந்து நேர்மையற்றவர்களின் உணவு. இதை சாப்பிட்டாலே நேர்மையற்றவர்களாகிவிடும். நமக்கு வந்து அந்த அடிமைத்தனத்துக்கு அடிக்ட் ஆகிடும். பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த அடிமைத்தனத்தை எளிதாக எடுத்துக்கொள்வோம்.
பெண்களை அடிமைப்படுத்துறதை எளிதாக எடுத்துருவோம். அதுமாதிரி பெண்களும் தங்களை அடிமைப்படுத்துவதை, ஆண்கள் வந்து பெண்களாகிய தங்களை அடிமைப்படுத்துவதை எளிதாக எடுத்துப்பாங்க. அப்போ அது வந்து எவ்வளோ மோசமான விஷயம். ஒரு மோசமான விஷயத்தையும் நீங்கள் எளிதாக எடுத்துக்கிறீங்க. அப்படிங்கிறதுக்குலாம் இந்த உணவுகள் தான் காரணம். அதனால் இது எல்லாம் யாருடைய உணவு தெரியுமா? இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு ஒழுக்கம் இருக்காது. ஒரு கஞ்சா அடிக்கிறவங்க, பிராந்தி குடிக்கிறவங்க, விஸ்கி குடிக்கிறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்ககிட்ட எப்படி நீங்கள் ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? நிக்கோட்டின் அதிகமாக கலந்த அந்த சிகரெட்டெல்லாம் பிடிக்கிறாங்கல்ல, பீடி புகைக்கிறது, சுருட்டு, இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எப்படி ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? எப்படி கட்டுப்பாட்டை எதிர்பார்க்க முடியும்? அவங்ககிட்ட மன உறுதி எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்க முடியும்? அதெல்லாம் இருக்காது. அவர்களுக்கான உணவு தான் அந்த இட்லி, பூரி, பொங்கல். நம்ம அறியாமையின் காரணமாக அதை சாப்பிட்டு நோய் வந்து அவஸ்தைப்பட்டுருக்கோம். வீட்டுக்கு வீடு நோய்கள். அதனால் வந்து நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சு எந்தெந்த உணவில் சாப்பிடணுமோ அந்தந்த உணவில் சாப்பிடுங்க. இன்னும் மனித வாழ்க்கை ஒழுக்கமாக மாறும். குற்றங்களே இங்கே நடக்காது. இன்னும் சுதந்திரமாகிடுவாங்க. அவங்கவுங்க உணவை அவங்கவுங்க சாப்பிடுவாங்க. அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான பணத்தை அவங்கவுங்களே சம்பாதிப்பாங்க. அப்போ நீங்கள் யாரையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரையும் நீங்கள் அடிமைப்படுத்த முடியாது. ஒரு 18 வயசு மேலே ஆகிடுச்சா பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அடிமைகள் கிடையாது. அது மாதிரி மனைவியும் கணவனுக்கு அடிமை கிடையாது. ஆனால் கணவனுக்கு மனைவி தேவை, மனைவிக்கு கணவன் தேவை. அந்த துணை அது துணை, அது துணை தேவை. அதே நேரத்தில் அடிமை கிடையாது. எப்போ ஒரு மனைவி தனக்கு தேவையான பணத்தை தானே சம்பாதிச்சுக்கணும். ஒரு கணவன் தனக்கு தேவையான பணத்தை தானே சம்பாதிச்சுக்கணும். குடும்பத்திற்காக இருவரும் சமமாக கொடுக்கணும். கணவன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். ஒரு 2000 ரூபாய் தான் அதிகமாக கொடுக்கணும், ரொம்ப கொடுக்கக்கூடாது. மற்றபடி வந்து கணவனின் ஊதியத்தில் மனைவி பங்கு எடுத்துக்கிறதும், மனைவியோட ஊதியத்தை அப்படியே கணவன் வாங்கி வச்சுக்கிறதும், இதெல்லாம் கேவலமான நடைமுறை. இதுதான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டது காரணம். அதனால் ஒரு துணிச்சலாக சில முடிவுகளை நாம் எடுத்தால் தான் இதுலேருந்துலாம் நம்ம விடுபட முடியும். இப்போ வந்து இதயத்தில் ஒரு பிரச்சனை, அடைப்பு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறோம்? துணிச்சலாக அந்த மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க? இதயத்தை மார்பை 2ஆக பிளந்து உள்ளே இருக்கிற இதயத்தை நோண்டி பார்த்து எங்கே ஓட்டை இருக்கோ அடைக்கிறாங்களா இல்லை? துணிச்சலாக அந்த செயலை செய்கிறாங்களா இல்லையா? இல்லை எனக்கு பயமாக இருக்குது, அந்த செயலை நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு பயமாக இருக்குது. எப்படி மார்பு எலும்பை திறந்து அந்த இதயத்தில் உள்ள ஓட்டை அடைக்கிறது? அது எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி குணமாக்குறது? அப்போது ஒரு சிகிச்சைன்னா அப்படி தான். நீங்கள் துணிச்சலாக சில விஷயங்களை செஞ்சாகணும். வலிக்கும் தான், ஆனால் அதன் பிறகு ஒரு நல்லா இருக்குதுல்ல, ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான். அதனால் வலிக்கெல்லாம் பயந்துக்கிட்டா ஐயோ வலிக்கும், கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா நல்ல விஷயத்த செய்யவே முடியாது. மக்கள் வருத்தப்படுவாங்க, மக்களுடைய மனசு புண்படும் அப்படின்லாம் வருத்தப்பட்டால் நல்ல விஷயத்த செய்ய முடியாது. இங்கே சீர்திருத்தம் என்பது நடைபெறாது. மக்களை புண்படுத்தாமல் நீங்கள் எந்த சீர்திருத்தத்தையும் செய்ய முடியாது. எங்கள் மதத்தினரை மனசு புண்படுத்தி விட்டார்கள், அவர்கள் விமர்சனம் செய்ததால் எங்கள் மதத்தை சார்ந்தவர்களின் மனசு புண்பட்டு விட்டது, அவர்களை கைது செய்யுங்கள். அவர் இப்போ உடனே நீதிமன்றத்துக்கு போவார். நீங்கள் அந்த மதத்தை சார்ந்தவங்களை மனசை புண்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி உள்ளதை போடுறது, நெருக்கடி கொடுத்துரு, அச்சுறுத்துறது. இந்த மாதிரி பலவீனத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பலவீனத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஒரு போதைக்கு அடிமையானவர்களோட வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கும். போதைக்கு அடிமையான ஒரு மக்கள் வாழ்க்கை முறையில் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்.